ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நாளான்னைக்கு பொங்கல். எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் எவ்வளோ ஈஸியாக குக்கரில் பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரி செய்து காண்பித்திருக்கேன்னா ரொம்ப ஈஸி. அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு, அதுக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் நான் டைரெக்டாக வச்சா உங்களுக்கு 6 விசில் விடுங்க. நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் எப்பொழுதுமே வைப்பேன். அதனால் நான் 8 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் வேணும். வெல்லம் என்னோடது வெள்ளமாக இருந்ததுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்ல சிகப்பு வெள்ளமாக இருந்ததுன்னா சக்கரை பொங்கல் நல்ல சிகப்பு கலரில் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இது. மொத்தமே 5 to 10 minutes தான் இதோட ப்ரிப்பரேஷன் டைமு. நீங்கள் செய்து பாருங்கள். இந்த பொங்கலுக்கு செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சக்கரை பொங்கல் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி நம்ம குக்கரில் ஈஸியாக செய்ய போகிறோம். இதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்லேயே 2 கப் நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கூட வேணும்னா நீங்கள் 2.5 கப் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவீங்களா இருந்தால் 1.25 கப் போட்டுக்கோங்க. இந்த கப்லேயே ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, திராட்சை, இது குங்குமப்பூ. இதில் கொஞ்சம் நம்ம பால் விட்டு வச்சுக்கலாம். நெய் வச்சுருக்கேன். நெய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கப்லேயே ஒரு 1/4 கப்பு கிட்ட விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பைத்தம்பருப்பை நல்ல லேசாக ஒரு இலவெறுப்பாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அரிசியோட களைஞ்சு டைரெக்டாக 1 கப் அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம 4லேருந்து 5 கப்பு தண்ணி வச்சு டைரெக்டாக குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் வச்சுருங்க. நான் யூஸ்வலாக டைரெக்டாக வைக்க மாட்டேன். ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு தான் வைப்பேன். 6 கப்பு தண்ணி வச்சு நான் 6லேருந்து 7 விசில் விடுவேன். இல்லை நான் டைரெக்டாக வச்சு 5 கப்பில் 5 விசில் வந்தால் குழஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் விட்டுக்கோங்க. பைத்தம்பருப்பை வறுத்துருங்க. பைத்தம்பருப்பு பாருங்கள் லேசாக நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரிசியோட சேர்ந்து களைஞ்சு 6 கப்பு தண்ணி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1க்கு 6 வச்சுருக்கேன் தண்ணி. நான் 6 வச்சு நான் ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருவேன். ஏன்னா சாதம் நல்லா குழையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழையட்டும் பார்க்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா 1க்கு 6 தண்ணி வச்சு ஒரு 8 விசில் விட்டுருக்கேன். நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலில் ஒரு பாதி பாலை இதில் விட்டுடுங்க. சாதத்தை நல்லா பாலை விட்டு மசிச்சு விட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த குக்கர்லேயே சக்கரை பொங்கல் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். இந்த சாதம் மசிச்சதை இதில் போட்டுடுங்க. நம்ம வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லத்தை நான் சும்மா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் விட்டுடலாம். இதுக்கு அளவு பாகு பதம் எதுவுமே கிடையாது. இதில் தூசி இருக்குது பாருங்கள், இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பாலையும் விட்டுடுங்க. இது வெல்லம் கொஞ்சம் வெள்ளமாக இருக்குது. அதனால் சக்கரை பொங்கல் கலர் வரல. அதுவும் இல்லாமல் நம்ம பால் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். குங்குமப்பூ வச்சுருக்கோம், அதையும் விட்டுடுங்க. ஏலக்காய் பொடி போட்டுடுங்க. கடைசியாக இது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் சுகர் போட்டுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நெய் எடுத்து அதில் முந்திரி பருப்பு எல்லாமே திராட்சை எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடுங்க. அருமையான பொங்கல் தயாராகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பொங்கலுக்கு நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். டைரெக்டாக குக்கர்லேயே சாதம் வச்சா சில சமயம் அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்தேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் பொங்கல் செய்திடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.